மாடுகள் மட்டும்தான் இந்த களத்தில் அவிழ்க்கப்பட்டது. இந்த டோர் வழியாக தான் மாடு உள்ளே வரும். உள்ள ஒரு மாடு வந்த உடனே இந்த பேக் டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது பின்னாடி வரிசையாக மாடு நிற்கும். அப்படியே இங்கேருந்து மாடு அவிழ்த்து விட்டுருவாங்க. ஒரு மாடு போனதுக்கப்புறம் தான் 600, 700 மாடுகளின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. வேண்டுதல்களும் அதிகமாகி நினைக்கிற காரியம் இந்த கோயிலில் கைகூடும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளும் ஆகிட்டே இருக்குது. இங்கே வரைக்கும் மாடு லைனாக 1 by 1 நிற்கும். இது மட்டும் இல்லை, இங்கே நிற்கிறது அதிகபட்சம் மிஞ்சி போனால் ஒரு 30 மாடு 40 மாடு தான் இந்த ஏரியாவில் நிற்கலாம். இதை தாண்டி ரோட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஒரு 500-600 மாடு வரிசையாக நிற்கணும். அந்த அளவுக்கு மாடு போகும். வாடிவாசலுக்கு மேலே தான் நம்ம நிற்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாடானது இங்கே சென்டரில் உள்ள வரும், அவிழ்த்து விடுவாங்க. இந்த இடம் தான் வந்து வியூ கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஜல்லிக்கட்டை ரசிக்கிறதுக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். முக்கியமாக பார்க்கும்போதே ரொம்ப அந்த ஒரு நாள் இந்த ஊரே ஒரு திருவிழா கோலம் தான் பூண்டிருக்கணும். காரணம் அந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒரு வார்த்தை மட்டும்தான். ஜல்லிக்கட்டுன்றது நமக்கு வெறும் வாய் வார்த்தையாக இருக்கலாம். இங்கே இந்த ஊருக்கு அது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நெகிழ்ச்சியூட்டக்கூடிய ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு. இந்த இடத்துல மாடு கரெக்டாக கயிறு 2 பக்கம் கட்டி வச்சிருவாங்க. கட்டி வச்சுட்டு மாட்டின் உரிமையாளர் மேலே ஏறிப்பாங்க. அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த கத்தியை வச்சுட்டு கரெக்டாக அந்த மூக்கணாங் கயிறுன்னு சொல்லக்கூடிய அந்த மாட்டுடைய கயிறை வந்து அவிழ்த்து விடுவாங்க. இந்த சைடில் தான் வீரர்கள் ஃபுல்லாக நிற்பாங்க. வெளியில் நல்லா தவ்வுற மாடு அதோட ஹைட் அளவுக்கு தவ்வி போகும். மாட்டின் உரிமையாளர்கள் 1 வருடமாக வளர்க்குறாங்க. இந்த இடத்துல கொண்டு வந்து மாட்டை அவிழ்க்கணும். அதான் அவங்களுடைய கனவு. அந்த இடம் தான் இந்த இடம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை, நம்ம மாட்டை பிடிக்கிறதுக்கு வெளியூருக்காரன் இல்லை, நம்ம வாரை பிடிக்கிறதுக்கு இங்கே ஆள் செட் பண்ணி ஒரு 50 பேர் 20 பேர் நிற்பாங்க, மறைச்சு நிற்பாங்க. எனக்கு இப்போ மேலே நம்பிக்கை இருக்கும். நம்ம ஊரில் இது வரைக்கும் பிடியானதில்லை. எங்கள் மாட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு 20-25 பேர், மொத்தம் ஒரு பேட்சுக்கு 50 பேர் தான். இந்த மாடு நிற்கும் போது 13-14 பேராவது நின்றுவாங்க இந்த மாட்டை பிடிச்சியே தீரணும்னு. ஜல்லிக்கட்டில் நிறைய பேர் மாடு வச்சிருக்காங்க. சொல்கிற என்ன கஷ்டம்னா அந்த டோக்கன் போடுறது. இந்த அரசு அதிகாரிகள் ரொம்ப வந்து நம்மளை போட்டு ரொம்ப அலக்களிக்கிறாங்க. அங்கே மாட்டுக்கு பிடிக்க கொண்டு போகிற இருந்தாலும் தெரியல, டோக்கன் ஆன்லைன் நிறைய அடுத்தடுத்து விதிமுறைகள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு மாடு வச்சிருக்கவரா? அப்போ யாராவது பாஞ்சு விட்டுட்டு நாங்கள் மூக்குத்துறது. மற்றபடி வீட்டில் இருக்கும்போது செல்ல பிள்ளை மாதிரி இருப்பேன். அந்த கயிறு மாற்றுறப்ப தான் கோவம் எல்லாம் வரும். இப்போ தள்ளுவாடின்னு போடுவா தெரியுமா உங்களுக்கு? வருஷத்தை யார் மாட வேணா எப்போ வேணா உள்ளே விடலாம். அப்போம்போது கோவப்பட்டவங்க பயில அதிகமாக இருக்கவங்க டக்கு டக்குன்னு ஊற்றுக்குறாங்க. அப்போம்போது மாடு நம்மளை பாஞ்சிடும். மாடு நம்மளை பாயும், அடுத்த ஆள்ட்டு மாடு நம்மளை பாயும். அப்போம்போது தான் பயம். நீ பார்க்க போ, ஆனால் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா மாடை கொண்டு அவுத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. மாடு அவுக்க போகிறோம்னு சொல்லிட்டாங்கன்னா எங்கள் அம்மா தான் எல்லாம் மாடு பார்த்து கயிறு கட்டி 90 போட்டு, எங்கள் அப்பா 90 போட்டு எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. நான் என்னையை பொறுத்த வரைக்கும் மாடை கொண்டு அவுக்குறது தான் என்னோட வேலை. முடியாது, நம்மளால் ஓட முடியாது. கொஞ்சம் ஜாலியான ஆள். நம்ம எவ்வளோக்கு பயப்படுறோமோ அவ்வளோக்கு பாயுவேன். நம்ம பயப்படாமல் எவ்வளோக்கு நமக்கு ஒரு தெனாவட்டு அது மாதிரி போய் நின்னோம்னா அவன் பயப்பட மாட்டான். நம்மளை பாய மாட்டான் அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா அடுத்த ஆள் தான் பாய பார்ப்பேன், நம்மளை பாய பார்க்க மாட்டேன். அந்த கேப்பில் நம்ம ஏதாவது இலக்காயிறு கட்டி மாற்றி விட்றலாம். அவ்வளோ சீக்கிரம் வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் நம்மளை பாய நினைக்க மாட்டேன். நம்மளை ஏதாவது கொஞ்சம் கொண்டு போகிறாங்க, எங்கேயும் போகக்கூடாது வீட்டில் இருக்கிறதுக்காண்டி அவன் கயிறு போட விட மாட்டான். சரி, இப்போ இந்த மாட்டை பிடிச்சப்ப இந்த 2 கயிறு கட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. இவ்வளோ கஷ்டம் தேவைதானா அந்த மாட்டை பச்சு பண்ணுறதுக்கு?
இந்த ஓடினா நான் போயிடுவேன், எப்படியும் பின்னாடி போயிடுவேன் பக்கத்தில். ரொம்ப பக்கத்தில் வரக்கூடாது, ரொம்ப பக்கத்தில் மூக்கு கயிறு இருக்காதா, திரும்பி வந்து பாய வந்துடும். அவுத்துட்டு அன்னைக்கு வேணால் அது முள்ளுக்காடு வேற ஓட முடியலை ஆளுகளால். போயிட்டு அது பார்த்தா ஒரு வீட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் கழுத்தில் கயிறு இருந்த இடத்துல கட்டி போட்டாங்க. அது வந்து அடுத்த 2 நாள் தேடிட்டு 3ஆவது நாள் தான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ தான் மாடு இந்தளவுக்கு ஓடுமானே எனக்கு தெரியும். தம்பிக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? அவனுக்கு தம்பி தான் பேர். பேரு தம்பி தானா? ராக்கின்னு தான் அவுத்து விடுவாங்க, அழைக்கிறது தம்பி. பாரம்பரியத்தில் முன்னாடியே முன்னோர்கள் செஞ்சதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். எனக்கு வயசு 61 வயசாயிருச்சு. 11 வயசில் தான் ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு இடத்துக்கு நான் அந்த இடத்துக்கு போய் சென்று ஒரு நாளைக்கு எவ்வளோ தீனி போடணும், அதுக்கு பருத்தி கொட்டை எவ்வளோ வைக்கணும், ஒரு புண்ணாக்கு எவ்வளோ வைக்கணும், அதுக்கெல்லாம் செலவு அதிகமான செலவுகள்லாம் ஆகுது. வாடிக்கு போகிறோம்னா அந்த வாடியில் வந்து ஒரு ஏதோ ஒரு பரிசாக கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அந்த வன்னியவடி ஜல்லிக்கட்டுங்கும் போது எனக்கு வயசு 61ங்கும் போது அது 11 வயசில் தான் அந்த ஜல்லிக்கட்டு இடத்துக்கு போனேன். பணம் பாய்ச்சி 4 பக்கமும் கட்டுவோம். அப்போல்லாம் வாடிங்கிறது இடத்துக்கே இடம் இல்லை. 4 பக்கமும் க்ளோஸாக அப்படி கட்டி அதுக்கு ஒரு வாசப்படி மட்டும்தான் இருக்கும். அந்த மாடு அந்த வந்த வாசப்படியில் தான் திருப்பி போகணும். ஒரு 400-500 மாடு குறைஞ்சபட்சம் நாங்கள் 300 மாடு கம்மியாக விட்டதில்லை அந்த காலத்தில். ஆனால் ஊரில் இருந்து நாங்கள் மொத்த செலவு போடுவோம். எங்களுக்கு அப்போதைக்கு ஒரு 100 ரூபா போட்டு செலவு பண்ணி கொண்டே விடுறது மிக சிரமமாக இருக்கும். ஒரு பக்கத்தில் ஒரு மாடு விழுந்துருச்சு. உள்ளே இருக்கிறது திருச்சிக்காரன், 2வது இருக்கிறது நம்ம ஊருக்காரு. கயிறு விட்டது நான் தான், அடுத்த கயிறு விட்ற நான் தான். டார்ச் லைட்டு, பெட் மாஸ் லைட்டு விட்டனே அட்டன் டயத்தில் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கடைக்கில் விட்டாச்சு. மாடு உயிரோட்டை இருக்குது. பத்திரமா பாதை இந்த பாருங்க, இந்த மரத்தில் தான் வச்சு அதுக்கு வைத்தியம் பண்ணி அருமையாக சமயபுரம் மாடு ஜல்லிக்கட்டு சார்பில் உள்ள மாட்டு டாக்டர்கள் யாரையும் அழைக்கல. தனிநபர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்தார். அதுக்குள்ள வேலைகள்லாம் பார்த்தாரு, ஊசியை போட்டார், வலிக்குள்ள மருந்துகள்லாம் கொடுத்தாரு. நைட்டு 10 மணிக்கு அந்த மாடு ஊர் போய் சேர்ந்து தீயணைக்கும் படம் அந்த இடத்துல வந்து ஒரு 5 நிமிஷம் தான் அந்த மாட்டை இழுத்தோம்ல, மாடு இப்படி மேலேருந்து இழுப்போம்ல, அப்போ மட்டும் வந்து அவங்க கையை பிடிச்சி இழுத்தாங்க. இழுத்து போட்டு போட்டா அப்படி போயிட்டாங்க. சொல்லு இது இப்படிதான் இருக்கணும்னா அவன் மாதிரி நிற்பேன். என்னை பாயணும்னா பாயுவேன், பாயப்படாதுன்னா பாய மாட்டேன். வேற என்ன இருந்தாலும் அவன் வந்து நினைக்கிறது நடக்கும். நிறைய பேர் இப்போ இந்த மாடு வந்து 13 வருஷமாக இங்கே நிற்கிது. நான் இதை விற்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு விற்றுட்டேன். 100 ரூபா அட்வான்ஸும் வாங்கிட்டேன். உணவுப் பொருள் போடும்போது அழைக்கும். நான் இப்படி எங்கிட்டாவது ஒரு பக்கம் போயிட்டு பைக்கை நிறுத்திட்டு நான் சும்மா அசால்ட்டாக மூஞ்சியை கழிட்டு வெளியில் போய்ட்டு அழைக்கும். அது சவுண்டு வைக்கும். அப்போ நம்ம தீனி போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தீனை கொண்டே வைப்பேன். ஆட்டோமேட்டிக்காக வச்சு போகணும். ஆனால் நான் வைக்கும்போது மட்டும் தவிடு புண்ணாக்கு வைக்கும்போது சட்டியில் கொட்டிடுவேன். என்கிட்ட நேரடியாக அது வாங்கி தெரியாது. அதே எங்கள் வீட்டுக்காரி இருப்பா, அது கொம்பு தலையில் இருக்கும், கொண்டே வச்சுட்டு நிற்பா, முண்டாமல் சாப்பிடும். அந்த கம்பில் கட்டி இந்த கம்பில் கட்டிடலாமாங்கிற சந்தேகத்தில் தான் கட்டணும். அந்த அளவுக்கு மோசமான முரண்பாடாக உள்ளது. அறிவு 5 அறிவுங்கிறிய சாப்பாடு கேட்குது, உணவு எல்லாமே பண்ணுறான், தண்ணி வசதி எல்லாம் நம்ம மனிதன் சாப்பிட்ற மாதிரி தான் கொடுக்குறான். ஆனால் எண்ணெய் மட்டும் அது வெறுக்கும். நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன், அது அவருக்கு பிடிக்காது. ட்ரிங்க்ஸ் போட்டு இவ்வளோ வைக்க கொண்டு போனாலும் அது திங்காது. அங்கேயிருந்து குபீர்னு வீசிடும் ஓடியாந்துடும். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அதுக்கு தண்ணியோ தவிடோ புண்ணாக்கோ உரமோ எது வச்சாலும் சரி அதுக்கு உள்ள தீவனங்களை நம்ம கிட்டே கொண்டு போக முடியாது. எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி அதை போய் அவங்க சொல்கிற அன்றைக்கி வைக்கிறான், நம்ம செலவு பண்ணுற அன்றைக்கி வைக்கிறோம், நம்ம செலவு பண்ணி தான் வைக்கிறான். அவங்க கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு என்ன செலவு? போக்குவரத்து படியிலேருந்து வண்டி வாடகை வரைக்கும் தீயணைக்கும் படைக்கு 7,840 ரூபா நான் பில்லு கட்டுறேன். தீயணைக்கும் படை வந்து என்ன செய்யுது? வாடி வாசலில் வண்டியை நிறுத்தி போட்டுட்டு மல்லாக படத்துக்கு வந்து தூங்குறாரு. எந்த மாட்டை தூக்கியிருக்கா, என்ன பண்ணியிருக்காரு? அந்த 7,800க்கு எந்த வவுச்சருமே கிடையாது.
ஏகப்பட்ட ஆளுகள் எல்லாம் பாஞ்சு விடுச்சு, என்னையே பாஞ்சு விடுச்சு. என்னையே வளர்த்த பாஞ்சு உங்களை எப்படி பாயுது? என்னோட வந்த பையன் கைத்தை கொடுத்துட்டு மேலே ஏறிட்டாப்புல. நான் கைத்தை கொடுத்துட்டு மேலே ஏற காட்டிக்கல, போன மாடு ரிட்டர்ன் வந்துருச்சு. ஆனால் அந்த மாடு நல்ல சரியான மாடு தான். வந்து போட்டுருந்துச்சுனாக்க நெஞ்சு போடா போட்டிருக்கோம். வந்து மூக்கொட்டையில் இடித்த வாகல அப்படியே இதுக்கிட்ட டோர்கிட்ட விழுந்துட்டு காலில் முழங்காலில் குத்தி. சார் அங்கேயே நில்லுங்க, வெளியிலே நில்லுங்க, நான் மாட்டை பிடிச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் உள்ளே வாங்கன்னு சொல்கிறாப்புல. சொல்கிறவளு தான் அவர்களுக்கு காதில் விழுந்துச்சா விழுகலைன்னெலாம் தெரியாது. வந்துட்டாருங்க குபீர்னு பாய ஆரம்பித்தோம்னா அவருக்கு தெரிச்சு வெளியில் ஓடிட்டாருங்க. அந்த அளவுக்கு கோவம் வருது ஏன்? இது வேற யாருமே உங்களை தாண்டி யாருமே கிட்ட வர முடியாது. கிட்ட வர முடியும். இல்லை, ஒரு சில மாடுகள் கொஞ்சம் மாறுதலாகவும் இருக்கு. ஆனால் இதை மாற்றவே முடியாது. 5000 நம்ம குறைச்சது 5000 கூடத்தான். இங்கே பார்த்தா அங்கே இங்கிட்டு பார்த்தா அந்த இது ஆண்டி ஓயில் செடி இருக்கு, அங்கே வரைக்கும் களை கட்டி நிற்கும் கூட்டம். ஒன்றும் கணக்கு அது 5000த்துக்கு மேலே தான் கூட்டமே கூடும். நாங்கள் ஓட்டிக்கிட்டு வரோம்னே, நீங்கள் நின்றுங்கன்னு கைத்தை வாங்கிட்டாங்க. கைத்தை நான் கொடுத்துட்டு சரி ஓட்டிக்கிட்டு போங்கடான்னு சொன்னாக்கா புது ஆளை கண்டோன்னு அவன் ஒரு கைத்தை விட்டுட்டான். இன்னொரு பையன் விட்ட உடனே இந்த இன்னொரு கயிறு பிடிச்சிருந்தாலும் தூக்கி எரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு கோவம் வருது. இது வாடியிலலாம் யாரையும் தாக்கிறலையா? இல்லை, வாடியில் அவ்வளோதான் ஒன்றும் தாக்கலை. அதான் ஒரு வாடியை விட்டு வெளியில் வர பொழுது ஒரே ஜம்மில் வெளியில் வந்துடும். வெளியில் வந்த ஒருபாடு நடந்தே தான் வரும். நான் ப்ரைஸை வாங்கிட்டு பின்னாடியே வருவேன். அப்போ இந்த கயிறை எடுத்துக்கிட்டு போனோடனே என்னமோ பண்ண போகிறாங்கிற மாதிரிக்க நான் போயிட்டு மூக்கைத்தை பிடிச்சிட்டேன். பிடிச்ச ஒருபாடு பின்னாடி இழுத்துச்சுனாலே மோசம். இழுத்த உடனே நான் விழுந்துட்டேன். காலுக்குள்ள எல்லாம் போட்டு மிதித்து பாஞ்சு எங்கள் வீட்டுக்காரம்மா இல்லை. அது கும்பல் அடைச்சி நிற்கிறாங்க. கயிறை வெட்டி விட்டதுன்னு தலையை கீழே போட்டு ஃபூன்னு ஒரு சவுண்டு வருது. இப்போ இந்த மாட்டுக்கிட்ட வந்து ஒரு வாழைப்பழமோ கடலை கேக்கு இப்போ நீங்கள் கொடுத்தாலும் வாங்கும். அந்த கடலை கேக்கு நம்ம பாக்கெட்டில் போட்டிருந்தாலும் அந்த ஸ்மெல்க்கு அப்படியே நாக்கை நீட்டிக்கிட்டு பண்ணும். அதே கடலை கேக்கை நான் கொண்டு வாயில் கொடுத்தாலுமே நம்ம 200 மாட்டிலேருந்து லைனில் போயிட்டுருப்போம். காலையில் இப்போ 9 மணிக்கு லைனில் நின்னோம்னாக்கா 2 மணிக்கு போகும் அந்த ஸ்பாட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு. சார் என்னோட சண்டை மாட்டுக்காரன் சண்டை போடுற பக்கத்தில் போலீஸ் சொல்ல வேண்டியது. அந்த போலீஸ்காரன் வந்து என்னன்னு கேட்க படாப்படன்னு அடிக்க வேண்டியது. அப்போ இவன் தான் எதோ இடையில பண்ணிவிட்டான் இந்த மாட்டுக்காரன். இப்போ வந்து மாட்டுக்காரனை வந்து இப்போ போலீஸ் வந்து அடிக்கிறான். அவங்க நின்றுட்டு ஏய் வா நீ வா நான் கமிட்டி நீ தான் அப்படி நீ தள்ளிக்க தள்ளிட்டு இடையில அவங்க மாட்டை பண்ணி அப்போ மாட்டுக்காரர் என்ன பண்ணுவாங்க, நம்ம இவ்வளோ லைனில் வந்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த நேரம் வெறுப்பாங்க. அப்போ பேசல பிரச்சனையில் நான் வீர விளையாட்டுன்னு சொல்லிக்கிறோம் இல்லை மகள் தட்டுறோம். ஆனால் இந்த விளையாட்டுக்கான அங்கீகாரம் நம்ம இதில் தமிழ்நாட்டில் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ மற்ற கேமுக்கு இருக்க ஒரு கிரிக்கெட் இருக்குது இல்லை கபடினா அது ஒரு ப்ரொமோஷன் லெவல் வேறு லெவலில் இருக்குது. வீர பணையை வச்சு விளையாடுறாங்க. இதுக்கான அங்கீகாரம் ஜல்லிக்கட்டு போயிடல வரல யாருமே தொட முடியாதுண்ணா. பனி ஓடிக்கல வெளில வரவும் எல்லாரையும் பாந்துருச்சு.
கும்பலாக தானே வாடிவாசலில் நிற்கிறாங்க. காளையர்கள் வந்து அடக்கும்போது நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க இல்லையா? அப்படின்றப்ப இவங்க முன்னாடி நம்ம ஏன் கட்டு கொடுக்கணும்? அப்போ இந்த மாடு வந்து அதுக்கு வந்து அதாவது 6வது அறிவு, அந்த பேசுகிற திறன் மட்டும்தான் இல்லையே தவிர மற்ற எல்லாமே இருக்குது. எப்படியும் கிட்டத்தட்ட 8000-9000 தவிடு மட்டும் செலவாகுது ஒரு வாரத்துக்கு. அதாவது ஒரு 10 நாளுக்குள்ள இவ்வளோ செலவாயிரும். இந்த மாடு வந்து ஒரு பொசசிவான பர்சன் கூட சொல்லலாம். இதை தண்ணி காட்டிட்டு அதை தண்ணி காட்டி அதுக்கு இறாலி போட்டு இதுக்கு இறாலி போட்டுட்டு லாஸ்டா கொண்டு அவங்களை இது பண்ணோம்னா அவங்க முட்டை வந்துருவாங்க. பிள்ளைங்க எல்லாரும் பிள்ளை தானே, எல்லாரையும் ஒரு மாதிரி தானே பார்க்கணும். ஆமா, ஒரு மாட்டை மெஷர்மெண்ட் பண்றாங்கல்ல, கொம்பு இவ்வளவு ஹைட் இருக்கணும், இவங்களோட திமில் இவ்வளவுக்கு இருக்கணும், 28 இருந்தாவே அந்த பாயிண்ட்ல இருந்தாவே அவங்க வந்து அனுப்ப மாட்டாங்க உள்ள. என்ன பண்றாங்க? ஒருத்தரோட கோவம் மாதிரி தெரியல, இந்த மாடு வளர்க்குறவங்களோட எல்லாரோட மொத்த கோவமும் இதுதான். சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு, ஏன்னா நமக்கு இதுக்குள்ளே இருந்து எல்லாமே இதுலயே ஊறி போன ஒரு விஷயத்த அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப கொஞ்சம் கோவமா இருக்கும். அந்த கோவத்தை வெளிப்படுத்த முடியாது அவங்க கிட்ட. தனிப்பட்ட விஷயம், அதுல தலையிட முடியாதுன்னு நம்ம வந்துட வேண்டியதுதான். ஆனா நமக்கு உண்டான கோவங்கள் இருக்கதான் செய்யுது. அதை சாப்பிடலாம், அந்த பட்டியலில் உணவு பட்டியலில் வைக்கலாம் அப்படின்றப்ப அது ஏத்துக்க முடியாத விஷயம்தான். மாடுபிடி வீரர்கள் வந்து அவங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம். எல்லா மாடுபிடி வீரர்களுக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளோட பாதுகாப்பை பார்த்துக்கிட்டு தான் ஒவ்வொரு காலையும் அடக்கணும். அது பெருமையா இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றப்ப அவங்க அந்த வீட்டுக்கு ஜல்லிக்கட்டு மாடு பிடிச்சான் இறந்துட்டான் அப்படின்றது பெருமையா இருக்கலாம். ஆனா ஒரு உயிர் போயிடுச்சு இல்லையா? அவங்க இன்னொன்னு சொல்றாங்களே, மாடு பிடிக்கிறவங்களுக்கு பொண்ணு தரது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பொண்ணே தர மாட்டாங்க கல்யாணத்துக்கு. இல்லை இங்கே வந்து இவ்வளோ சாதுவாக இருக்குது. இப்போ என்ன புது ஆள் கண்ட உடனே வெறிக்குது. இப்போ நீங்கள் இருக்கும்போது சாதாரணமாக தான் இருக்கும், கிட்ட நெருங்குது. அந்த வாடி வாசல் போனால் அந்த கோபம் வருதுல்ல அங்கே, அது என்ன காரணம்? இப்போ இது வரைக்கும் எத்தனை களங்கள் போயிருக்கு, அங்கே எத்தனை களங்களில் வெற்றி வாங்கியிருக்கு, இது வரைக்கும் வேற கட்டுப்பட்டுருக்கா மாடுங்க? அந்த இடத்துல அந்த மாடும் சரி அந்த மாடும் சரி வேற எந்த வீட்டு மாடாவே இருந்தாலும் பழக்கப்பட்ட மாடாவே இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இது நிர்ணயிக்கப்பட்ட இடம், இவருக்கான இடம் தான் அது. ஒரு காளைக்கும் காளையருக்கும் இடைக்குமான ஒரு போட்டி. இப்ப அவங்களுக்கான திறமையை வெளிக்காட்டுறாங்க. இது நம்மளோட மாடு, நம்ம வளர்க்கிற திறமை. இது அங்க போய் இதோட இதை காட்டுது, எஃபோர்ட்டை போடுது, அது அவங்களோட எஃபோர்ட்டை போடுது. இது 2 பேருக்கு உரியதான். நம்ம அதனால மனசு நொந்து போய் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாடிக்கு போயிருந்திருக்கோம். இன்ன வரைக்கும் எந்த வாடியிலுமே எங்கள் மாடு இன்ன வரைக்கும் கட்டுப்பட்டதே இல்லை. அப்படி ஏதாவது எங்கள் மாடு எப்போதுமே அந்த ரைட் கார்னரில் தான் கொம்பு அடித்து வரும். அதனாலே பாதி பேர் போட மாட்டாங்க. அதிகமாக வந்து இது வீர விளையாட்டுங்கிறதுனால உயிர் சேதம் ஆனாலும் அது அந்த இடத்துல போய் இறங்கி நிற்கிறதே பெரிய விஷயம் இல்லை. இதில் வந்து ஒரு 4-5 பேரை அன்னைக்கு சம்பவம் பண்ணியிருக்கு மாடு. அது வேற லெவலில் இருந்துச்சு. இல்லை மண்ணு குத்த வர்றது எதுக்கு, என்ன காரணம், அது என்ன ட்ரைனிங் அது? மாடு வந்து தெய்வம்னு சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் எங்களுக்கும் அது தெய்வமாக தான் இருக்குது. தெய்வம் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். காலில் விழுந்து தான் நாங்கள் வந்து முதல்ல ஜல்லிக்கிட்டுக்கே ஓட்டுவோம். அது நெத்தியில் போட்ட துணூரை வச்சு தான் நாங்கள் எல்லோரும் எடுத்து பூசிக்கிட்டு நமக்கு காயம் ஏற்படாமலோ நம்ம உயிருக்கு எதுவும் நடக்காமலோ வர்றது காரணமே இந்த தெய்வனால தான். உயிர் போயிடும், அந்த லெக்கில் காயப்படும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என் விளையாட்டு, என் பாரம்பரியம், நான் விளையாடணும், நான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி தான் வராங்க. மாட்டோட கொம்பு வந்து ஒரு மாதிரி கட்டை கொம்பு இருக்குது, குட்டை கொம்பு இருக்குது. ஒவ்வொரு மாட்டுக்கும் வந்து ஷார்ப்பாகவே இருக்கும், வளர்ப்புலேயே ஷார்ப்பாக இருக்கும்.
இல்லை இப்போ நீங்கள் வாடிக்கையில் உள்ளே போயிட்டு தொழில் நிற்கும் போது மாடு வந்து உங்களை பார்த்து நிற்குமா இல்லை அது ஒரு கையை காமிச்சா அப்படி போதும் வந்து முன்னாடி வந்து நின்றுவாங்க. எப்படி கட்டுப்படுது உங்களுக்கு? அவங்க மாட்டை பிடிச்சிட்டோம், என் மாட்டே இவன் பிடிச்சிட்டான்டா, இவன் வந்து எனக்கு வந்து ஊருக்குள்ள போகிற அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் தெரியல, ஜல்லிக்கட்டுங்கிறதே ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் வைக்கக்கூடிய ஒரு பந்தயம் தான். நம்ம ஜெயிக்கிறது மாட்டு கையில் இருக்குது. நம்ம மாடு நல்லபடியாக விளையாண்டு வந்தால் அது நமக்கு வெற்றியை தேடித்தரும். கலாச்சாரம் குடிச்சு இறந்தவங்களுக்குலாம் 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்குறாங்க. வீர விளையாட்டு விளையாண்டு அவன் ஒரு மாடு குத்தி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்குறதுல தப்பே இல்லை. ஒரு வீரன் செத்தா அது நம்ம இந்த ஜல்லிக்கட்டு சில ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தடை பண்ணிட்டாங்க. குறிப்பாக அந்த பீட்டான்ற அமைப்பு பயங்கர இது பண்ணி நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. அப்புறம் பல தடைகளுக்கு பிறகு சட்டமன்றத்தில் அதுக்கு தீர்மானம்லாம் போட்டு திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அதாவது ஜல்லிக்கட்டில் வந்து மாடு மட்டும்தான் வைப்பீங்களா, மாடு பிடிக்கிறவங்க ட்ரைனிங்கும் சரௌண்டிங்கில் இருக்குதா? இந்த இப்போ எங்கள் பள்ளத்திட்டி பாய்ஸு, இப்போ எங்கள் பாய்ஸ்லாம் வந்துட்டு மாடு பிடிப்பாங்க. நிறையா கோச்சிங் கொடுக்குறதே இவங்கள வச்சு தான் நாங்கள் போடுவோம். இவங்களே போட்டு பழகட்டும் அப்படிங்கிற மாதிரி. இந்த கோயிலூர் ஜல்லிக்கட்டில் ஒரு 5 ப்ரைஸ் கிட்ட வாங்கினோம். அண்டா, ட்ரெஸ்ஸிங் டேபிள், 2 வெள்ளி நாணயம், ஒரு தங்க காசு. அப்புறம் மெய்யநாதன் அவரு கொடுத்தது வந்துட்டு 1000 ரூபா காசு வரும். அப்புறம் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க.